இந்த சூழல்ல பிரதமர் தற்போது கோவை இந்த ரோட் ஷோவை முடித்த பிறகு பாஜகவினுடைய மாநில பொருளாளர் திரு எஸ்.ஆர். சேகர் கோவை பகுதியை சார்ந்தவர் அவரோடு பேசிக் கொண்டிருப்பதை காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். உடன் பாஜக மகளிர் அணி தலைவி வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் இருக்கிறார். உடன் மத்திய இணையமைச்சர் இருக்கிறார். நீண்ட விவாதமாக இருக்கிறது, அதை நம்ம பார்க்குறோம். திரு எஸ்.ஆர். சேகர் அவர்கள் தொகுதியினுடைய நிலவரத்தை எடுத்து சொல்றாரா இல்லை கட்சி விவகாரங்களை எடுத்து சொல்றாரா அப்படின்னு தெரியல. பிரதமர் ரோட் ஷோவை நிறைவு செய்த பிறகு அங்கிருந்தவர்களுக்கு கையசைத்த பிறகு பிரதமர் செல்லக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். இன்று பிரதமர் கோவையிலே தங்குகிறார். கோவை சர்க்கியூட் ஹவுஸ் அரசு விருந்தினர் இல்லத்தில் பிரதமர் தங்குகிறார். பிரதமரை யாரெல்லாம் இன்று சந்திக்க இருக்கிறார்கள் அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. கட்சி விவகாரம் தொடர்பாக, தேர்தல் ஆலோசனை தொடர்பாக இன்றைய சந்திப்புகளும் மிக முக்கியமானதாக, சுவாரஸ்யமானதாக இருக்கக்கூடும். ஏனென்றால் நாளைய தினம் நடக்கக்கூடிய சேலம் கூட்டத்தில் பாஜக தன்னுடைய கூட்டணி கட்சிகளை மேடையேற்றுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. ஏன்னா பாமக கூட்டணியில் புதிதாக இணைந்திருக்கிறது. தொண்டர்களின் உற்சாகத்திற்கு மத்தியில் பிரதமர் கோவை ரோட் ஷோ நிகழ்ச்சியை நிறைவு செய்திருக்கிறார். இதற்கு முன்பாக 1998 கோவையில் நிகழ்ந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தோருடைய படங்களுக்கு பிரதமர் அஞ்சலி செலுத்திய காட்சிகள் இவை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.